வந்து நான் ஆரம்பத்தில் டியூஸ்டே போன வாரம் 7ஆம் தேதி வந்து இந்த ஃபீல்டு விசிட் பண்ணேன். இது பார்த்து செடி எல்லாமே ரொம்ப மஞ்சள் அடித்து தண்ணி கொடுக்காமல் இருக்கும்போது வாடின மாதிரி எல்லா இலைகளெல்லாம் வாடி இருந்துச்சு. அப்போது இது வேர் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வேர் தோண்டி பார்க்கும்போது ஃபுல்லாகவே நெமட்டோட்ஸ் இருந்துச்சு, வேர் முடிச்சு. அதால் உணவு தண்ணி எதுவுமே எடுக்க முடியாமல் செடிகள் வாடி போது. நான் தண்ணி எல்லாம் பற்றாக்குறையான்னு கேட்கும்போது தண்ணி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அப்போது இவங்களுக்கு அது வேர் பற்றி தெரியாது. நான் இப்போ இந்த மாதிரி சொல்லும் போது இல்லை இவங்க தண்ணி பற்றாக்குறையாக தான் அவ்வளோதான் அப்படி வாடுதுன்னு சொன்னாங்க. இல்லை நான் வந்து வேர் தான் ப்ராப்ளம் சொல்லி கிட்டத்தட்ட இது 5 ஏக்கர் இதில் வந்து ஒரு 100 இடத்துல தோண்டி பார்த்ததுல எல்லாமே வேர் டேமேஜ் இருந்துச்சு. அதுக்கு டாக்டர் சாயில் ரெக்கமெண்ட் பண்ணும்போது டாக்டர் சாயில் வந்து அடுத்த நாள் புதன்கிழமை 8ஆம் தேதியிலேருந்து கொடுக்க ஆரம்பித்தோம். இதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்து அடுத்த நாளே கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சிச்சு, புது துளிர்லாம் வந்துருந்துச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து செடியில் எந்த அளவுக்கு காய் வந்து பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இது செடியும் நல்லா கிளிப்பச்சை கலரில் இருக்குது. காய்கள் பிஞ்சு வந்து நல்லாவே செட்டிங் ஆகிருக்கு. க்ளோஸ்அப்பில் கட். இது முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா செடி ரொம்ப பிரச்சனையில் இதுவுமே பாருங்கள் எந்த அளவுக்கு கிளிப்பச்சை கலரில் இலைகள் வந்து மாற்றம் ஆகிருக்கு. அப்போ மஞ்சள் அடிக்கிறது பார்க்கலாம். இதெல்லாமே புதுசாக வந்த இலைகள். இது எல்லாமே ரொம்ப மஞ்சளாகி இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருந்து இலை இந்தளவுக்கு கிளிப்பச்சை கலருக்கு வந்திருக்கு. இதெல்லாம் புது இலைகளும் நிறைய வந்திருக்கு. அந்த சைட்லாமே ரொம்ப மஞ்சள், இந்த தோட்டமே ஃபுல்லாக மஞ்சள் ஆகி இது பார்க்கவே முடியாது. இவங்களும் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒன்றும் ஈல்டு வரல. இதெல்லாம் இந்த மாதிரி புது துளிர் வந்து அடுத்த நாளே வந்துருந்துச்சு 24 ஹவர்ஸ்லேயே. இப்போது இன்னையோட 8 நாள் ஆகுது இதுக்கு டாக்டர் சாயில் கொடுத்து. இன்னைக்கு போன புதன்கிழமை கொடுத்தது டாக்டர் சாயில். இப்போது இதில் வந்து பிஞ்சி வந்து நல்லா செட்டிங் ஆகிருக்கு பாருங்கள். இந்த இதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க மேடம்கிட்ட கேட்டதுக்கு அவங்க இந்த மாதிரி காய் பிடிக்கவே இல்லை இதுவரை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காய் இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நாங்கள் பிஞ்சும் காயும் பார்த்ததில்லைன்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி பார்த்த செடியில்.